எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. ஏதாவது சாப்பிடணுமா? என்ன செய்யலாம்? ஜப்பான் சிக்கன் செய்யலாமா? சரி வா, நம்ம இன்னைக்கு இது மாடியிலேயே செஞ்சு சாப்பிடலாம். ஓகேவா? வா எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம். வெல்கம் டு வேதா வெர்சஸ் மகா அலப்பறைகள். இன்றைக்கி வேதா வந்து ஜப்பான் சிக்கன் செய்யறதுனால நம்ம ஜப்பான் சிக்கன் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ தேவையான ஜப்பான் சிக்கனுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து நம்ம மைதா எடுத்துக்கணும், கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும், சிக்கன் எடுத்துக்கணும், தேவையான அளவு உப்பு, பெப்பர், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு நான் மைதா எடுத்துக்கிறேன். நான் இவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கேன். உங்கள் சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மைதா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பெப்பர் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் மிக்ஸ் பண்ணுறேன். போதும். ஓகே, இப்போ நம்ம நல்லா வந்து கிளறி நல்லா அடிச்சு நம்ம சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயை வந்து சட்டியில் ஊற்றிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய் காஞ்ச மாதிரி தான் இருக்குது. நம்ம இப்போ இந்த சிக்கனை எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். 1/2 hour ஆகும். வேதா இன்னும் டேய் வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. நான் போய் விளையாடுறேன், முடிச்சுட்டு கூப்பிடுறேன். சரி, நீ போய் விளையாட, முடிச்சுட்டு கூப்பிடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் தனித்தனியாக போடுங்க, இல்லைன்னா சிக்கன் ஒட்டிக்கணும். போயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன் இப்படி பார்க்குறாரு? இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமே தான். நீ போய் விளையாடு, நான் உனக்கு கூப்பிட்றேன் முடிச்சுட்டு. நம்ம ஜப்பான் சிக்கனுக்கு தேவையான சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் செய்யறதுக்கு. ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கார்லிக்கும் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு.
2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ மில்க் ஆட் பண்ண போகிறோம். வெரி குட் வேதா. வேதா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வேதாக்கு பசிக்கிட்டு போகிறேன். அப்போ நம்ம காய்ச்சி வச்ச மில்கை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காய்ச்சி வச்ச மில்கில் வந்து நம்ம ஒரு 10 முந்திரி ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரையை போட்டுடலாம். உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப இல்லைன்னா அதோட டேஸ்ட் அதிகமாகிடும். இது சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து கொதிக்க விடணும். அது ஒரு க்ரீமி பதத்துக்கு வரணும். வந்துச்சுன்னா நம்மளோட சப்பாத்தி சிக்கன் ரெடி ஆகிடும். கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா பிடிச்சிடும். ஏன்னா முந்திரி போட்டு நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். நீங்கள் கொஞ்சம் கலரிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா முந்திரி இருக்கிறதுனால அடி பிடிச்சிடும் உங்களுக்கு. பார்க்கவே இந்த ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வேதா வேதா தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வேதா உடனே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துச்சு. என்னடா திடீர்னு வேதா ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தேன். அதான் அது சாப்பிட்றதுக்காக எடுத்து கொடுத்துருக்கு, சீக்கிரம் சாப்பிட்றதுக்காக. நம்மளோட சப்பாத்தி சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேதாக்கு கொடுத்து சாப்பிட சொல்லலாம். எப்படி இருக்குன்னு கேட்போம். என்ன வேதா டேஸ்ட் பண்ண ரெடியா? அப்போதுலேருந்து வேதா ஆர்வமாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம ரெடி ஆயிடுச்சு சிக்கன். இப்போ நம்ம வேதாக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். எப்படி இருக்குன்னு வேதா கிட்டே கேட்கலாம். வேதாவோட ரியாக்ஷன் வந்து பார்க்கலாம். வேதா இந்த சப்பாத்தி சிக்கன் ரெடி. மெதுவாக சாப்பிட சூடாக இருக்குது. தேங்க்யூ. நம்ம வேதாவோட அடுத்த அலப்பறையில் சந்திக்கலாம். பாய்.